இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தான் யோசிக்க தோணுது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் கமல் சார் சொன்னார்ல, அதை தான் விஜய் சேதுபதி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கமருதீன், விஜய் பார்வதி இவங்களுக்கு தான் ரோஸ்ட் பயங்கரமா இன்னைக்கு ஒரு ப்ரோமோலையும் உழப்போகுது அப்படின்னு நினைச்சிருந்தா, அதுக்கு ஆப்போசிட்டா செகண்ட் ப்ரோமோல பார்த்தா சபரி எஃப்ஜேவை கிழிக்கிறாரு, தேர்ட் ப்ரோமோல பார்த்தா சுபிக்ஷாவை கிழிக்கிறாரு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்போ சண்டே எபிசோட்ல வச்சு மொத்தமாக செய்கிறாங்களா, இல்லை சாட்டர்டே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா கேள்வியும் இதே மாதிரி லைட்டாக கேட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பயங்கர ஃபயரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி தெரியலங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இதுக்கு வந்து இந்த பார்த்து இந்த ஆணி வலிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ நடந்திருக்க சம்பவம் அவர் ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் அந்த தேர்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குதுல. யாரோட வாய்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். தர்பூசணி எடுத்து குடிச்சிட்டு பார்த்துட்டு அந்த இதை சொல்றாரு, கசப்பா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி. ஒன்னு ஒரு கமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்றாரு, இல்ல லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நீங்க இப்படி தாண்டா விளையாண்டீங்க, ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி கசப்பா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஃபேர், ஏதோ ஒரு சாம்பிளை வச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டுறாருன்னு வச்சுக்கோமே. ஆனா எனக்கு ஒன்று தான் கிளியரா இதுல இருந்து புரியுது, அந்த ஜூஸ் கொடுத்தாங்களே அந்த ஜூஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் படிச்சு சொன்னோம், டாஸ்க் தயவு செஞ்சு சாட்டர்டே எபிசோட்ல வைக்காதீங்கன்னு. என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, திருப்பி இந்த டாஸ்க், அதாவது போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்னு ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சானுங்க, இந்த வாட்டி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறானுங்க. டேய் போதும்டா, டாஸ்க் எங்களுக்கு தேவையில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி ஒப்பீனியன், அதாவது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் கமல் சார் இருக்கும்போது அப்படிதாங்க கேட்பாரு. ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதா, அதாவது ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்கும், ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கும். அந்த சண்டையில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை ஃபஸ்ட் எழுப்பி கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து அது சம்மந்தப்பட்ட மிச்சவங்க யாராவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தையும் கேட்பாரு. இதுதாங்க ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை அவங்க கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. பாதி பேருக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனுஷனோட கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அந்த கான்செப்ட்லேருந்து, அந்த ஃபார்மேட்லேருந்து விஜய் சேதுபதி சரி, இந்த டேரக்ஷன் டீமும் சரி, டோட்டலாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே எபிசோட்னா சும்மா எல்லாத்தையும் பொத்தாம் போது ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்குள்ளேயே எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிடணும். இப்போ என்ன தெரியுமா, பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9ல எவன் தான் பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாம இருக்கான், ஆளுக்கு ஒருத்த மேல காண்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அன்பு கேங்குக்கு என்னன்னா இந்த பக்கம் இருக்க பார்வதி அன்கோ மேல காண்டு, பார்வதி அன்கோக்கு இந்த பக்கம் மேல காண்டு, திவாகருக்கு பார்வதி மேல காண்டு, அதே மாதிரி இது அவ பேர் வந்து கலையரசனுக்கு பார்வதி மேல காண்டு, பார்வதிக்கு அவங்க ரெண்டு மேல காண்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் மாறி காண்டில் தான் இருக்காங்க. இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்ற ஒரு டாபிக் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஓட்டுறது ரொம்ப ஒஸ்டா தோணுது. ஏன்னா இதுல நம்ம எதிர்பார்த்தது என்ன, எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா திருப்பி இந்த மாதிரி ஓட்டுறது. உண்மையிலே விஜய் சேதுபதி என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோல ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன சொல்லுங்க, சுபிக்ஷா. நான் சொன்னேன்ல அப்பயே, இந்த சுபிக்ஷா வந்து பண்ணது தப்பு தாங்க. நம்ம எல்லாம் பார்வதியை திட்டிட்டு இருக்கோம், பார்வதி மேல ஃபோக்கஸ் திருப்பிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்வதி பண்ணது எந்த அளவுக்கு தப்போ, அவங்களுக்கு கொடுத்த பவரை தப்பா யூஸ் பண்ணாங்கல்ல, அது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி சுபிக்ஷா பண்ணதும் தப்பு தான். யோசிச்சு பாருங்க, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு கனிக்கு வந்து 40% காயின் தரேன்னு வாக்கு கொடுத்துறாங்க, பார்வதிக்கு வந்து இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சப்பக்கட்டு கட்டுறது சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது எனக்கு வந்து இப்போ இந்த காயின் தேவைப்படுது, நானே வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து கனிக்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சை வந்து பரிதாபமாக வச்சுக்கிறது. அதே மாதிரி பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு உழைச்சவங்களுக்கு தான் நான் பாஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஏன் அதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே யார் உழைச்சாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்போ அது முன்னாடியே தெரியும் தானே. எனக்கு இதுதான் புரியவே மாட்டேன் சுத்தமாக. அது வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஒரு பொண்ணு வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சிச்சு. ஆனால் சுபிக்ஷாவை இங்கே நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பெரிய கல்பிரேட் வேலை பார்த்தது இங்கே சுபிக்ஷா தான். ஆக்சுவலாக பார்வதி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் கேம்னு சொல்ல முடியாது. பார்வதி பண்ணது வந்து கேவலமான கேமு. ஆனால் இவங்க ஆனது பார்த்தீங்கன்னா டபுள் கேமு. இங்கேயும் ஒரு கோல் போட்டு அங்கேயும் ஒரு கோல் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னா சுபிக்ஷா தான். விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. கனிக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஆமாம் இந்த மாதிரி இப்போ காயின் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்துருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தான் இந்த தேர்ட் ப்ரோமோவில் டோட்டலாக காமிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சுபிக்ஷா துண்டா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்க பார்வதியை மட்டும் ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்வதி மேலே இருக்க காண்டில் எல்லாம் மறந்துருப்பாங்க. அவங்க கனியும் சேர்த்து ஏமாத்திருக்காங்க. ஆக்சுவலாக டீல் பேசும்போது என்ன வேணா பேசிடலாமா, விக்ரம் கூடயே இருக்காரு. விக்ரம் சொல்லணும்ல, ஆக்சுவலாக டீல் ஒன்று பேசுற, அந்த டீலுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துரு. யாருக்கு டீல் பேசுனியோ, காயின்ஸ் பேசுனியா காயின்ஸ் ஒன்று கொடுத்துரு, இல்லை பாஸ் பேசுனியா பாஸ் கொடுத்துரு. ஏன்னா உன் மேலே தான் தப்பாக போகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கே எடுத்துன்னு வந்து உழைப்பு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு தான் தெளிவில்லாமல். அந்த சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே விஷயம் என்ன தெரியுமா யோசிச்சிருக்காங்க, நம்ம ஜெயிக்கணும்,
நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க சிம்பிளாக எப்படி சொல்லிட்டு போயிடலாம், அந்த சப்பக்கட்டு கட்டாமல் சார் நான் ஜெயிக்கணும் சார் அதுக்காக போய் சொன்னேன் சார் அவ்வளோதான். இது ஒரு வார்த்தையில சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடணும். ஆக்சுவலாக ஒரு கேம் விளையாடணும்னா அது கடைசியில் நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வருதா, ஆமாம் எனக்கு கேமுக்கு எனக்கு ஜெயிக்கணும்னு நினச்சேன் அதுக்கு தானே அப்படி பண்ணிட்டு போயிடுறேன், இப்படி வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு பார்வதி எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. யோசிச்சு பாருங்களேன், பார்வதி கூட என்னதான் எப்படி சொல்லிட்டு பித்தலாட்டம் வேலை பண்ணாலும் ஆமாம் என்னோட கேமுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஏமாத்தினேன் அப்படின்றது ஓப்பனாக அவங்களுக்கு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சுபிக்ஷா ஏன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த மழுப்பிக்கிட்டு இருக்காங்க, அது விக்ரமும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கு நெகட்டிவா முடியும்னா சுபிக்ஷாக்கு தான் நெகட்டிவா முடியும். நம்ம அந்த சமயத்தில் பார்வதி ஏமாத்தும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தது, ஆஹா என்ன ஆட்டா அண்ணன் உனக்கு வேணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸா கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதியை அடிக்கிற சாக்கில் சுபிக்ஷாவை மறந்துட்டோம், அப்படியே விட்டுட்டோம். ஆஹா என்னடா இது ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது இங்கே சுபிக்ஷா அண்ணன் கேமும் ரொம்ப மோசமான கேமு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் யோசிக்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல பார்க்கும்போது சுபிக்ஷாவை துண்டா விஜய் சேதுபதி தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி பார்வதி திவாகர் எல்லாருமே கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா ரொம்ப சாஃப்டா கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த கேம் வந்து ரொம்ப கேவலமா ஆனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி தான் சார் கசப்பா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டா அவங்க ஓவராலா அந்த டாஸ்க்ல விளையாடினாங்கல்ல, அந்த டாஸ்க் டோட்டலா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே பொத்தாம் போது அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஆட்டம் நெக்ஸ்ட் வீக்ல அடங்கவே அடங்காது, இன்னும் டபுள் மடங்கா இருக்கும். ஏன்னா இந்த வீக் வந்து பயங்கரமான ஒரு ரோஸ்ட் கொடுத்தாதான் அவங்க கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. பார்வதி கிட்ட அவங்க கேம் ஆடணுன்ற இன்டென்ஷன் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்றாங்க, சில தவறான விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அந்த டேபிள் மேலே ஏறி உட்காருது, அதாவது இங்கே தான் இப்போ அங்கே, அது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோவோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறது வந்து எப்பவுமே அக்செப்ட் பண்ணவே முடியாது. பார்வதி வந்து ப்ரோவோக் பண்ணுறாங்க, அது வந்து தப்பு. அதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீக்கில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ கமருதீனை எப்படி அடிங்கன்னு சொல்கிறோன்னா கமருதீனை அடிக்கணும், அதாவது கமருதீன் பண்ணுற தப்பு, இந்த மாதிரி நீ வந்து வயலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிக்கும் போது தான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து பண்ணக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண தான் மாற்றுவாங்க. இது பொதுவாக இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பதிலை சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை போல ரொம்ப சாஃப்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காதுங்க. அதாவது ஷோ பார்க்குற நம்மளுக்கும் கடுப்பாக இருக்கும், ஷோ இது உள்ளே உட்காந்துருக்காங்களா பிக் பாஸ் வீட்டில் அவனுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, ஓகே எல்லாமே கரெக்டாக தான் போது போல அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடில் பயங்கரமாக ஒருத்தவங்களுக்கு ரீச் இருக்குன்னா யாருக்கு தெரியுமா, கனியக்காக்கு மட்டும்தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள வந்து எல்லாரும் புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. எந்திரிச்சோன்னா கிளாப்ஸ் வந்து பிச்சுக்கு தான், எனக்கு புரியலையே குக்கர் இந்த அளவுக்கு விசில் அடிக்குதுன்னா என்ன காரணம் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கனி அப்படி என்ன பண்ணாங்க இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி நிறைய பேர் விளையாடினாங்க, அதாவது யாருமே பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வர அளவுக்கு யாருமே எதுவுமே பண்ணல, என்ன இது புரியவே மாட்டுது, அதுவும் கனிக்கு இப்படி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த கேப்டன்சியை பார்த்து எல்லாம் மெய் மறந்துட்டாங்களா, இந்த கேப்டன்சி இல்லையே அது கூட பயாஸ்டாக தானே இருந்தது, ஒரு ஒன் சைடாக தானே அவங்க கேப்டன்சி பண்ணாங்க, அதுலேயும் சில பல பிரச்சனை இருக்குது. விஜய் சேதுபதி அதையும் அட்ரஸ் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதனால இவ்வளோ கிளாப்ஸ், இந்த செட் ஆடியன்ஸை சொல்லி கூட்டின்னு வந்துட்டானுங்களா, கனியை தாண்டா டைட்டில் வின்னர் ஆக்க போகிறோம் ஒழுங்காக எல்லாம் கை தட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டின்னு வந்தா நினைக்கிறேன் தெரியல. கனிக்கு வந்து பயங்கரமான அப்ளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சபரிக்கு கிளாப்ஸ் வருதுன்னாங்களே அது கொஞ்சம் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு சபரி அடிச்சிடுமோ அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் கைத்தட்டு இன்கேஸ் வந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க, அந்த ரெக்கார்டு அந்த ப்ரீ ரெக்கார்டு ஆல்ரெடி இந்த அப்ளாஸ் பண்ணுறதெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருப்பாங்க, ஆடியன்ஸ்லாம் கை தட்ட மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இன்னைக்கான எபிசோடு இந்த 3 ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அவர் எல்லா கேள்வியும் கேட்குறாரு. ஆனால் போன வாரம் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா வலிக்காத மாதிரி அந்த கேள்வியை கேட்டுட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து ஷோவை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதாவது ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவை கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதின்ற ஒரு நம்பரை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா தெலுங்கு மலையாளம் இந்த பிக் பாஸ் கிளிப்ஸ்லாம் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக இருக்குது. ஏன்டா என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ் பிக் பாஸை பார்க்கும்போது அப்படியே பஞ்சரான டயர் மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.